அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். வழக்கம் போல் டிகிரி அமைப்பு வந்து நான் கட்டத்தில் கொடுக்க சொல்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜாதக அடிப்படையில் லக்னம் ரிஷப லக்னம், ராசி மகர ராசி, சுக்லபட்சம் ஏகாதசி திதியில் பிறந்த ஜாதகம், திருவோணம் 2ஆம் பாதம், 34 வயது 5 மாதம் முடிவு. வீடு எப்போ வாங்குவேன், திருமணம் எப்போ நடக்கும், 34 வயது 5 மாதம் முடிஞ்சிடுச்சு. திருமணம் எப்போ நடக்கும், வீடு எப்போ வாங்குவேன், ஆரோக்கியத்தை பற்றி வந்து கேள்விகள் வந்து இவர் கேட்டிருந்தார். வேலையில் எதுவும் பிரச்சனை எதுவும் வருமா அப்படிங்கிறத கேட்டிருந்தார். இப்போது லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இயல்பாக இருக்குது. லக்னம் வந்து சுபத்துவ அமைப்புகளையும் இல்லை, பாவத்துவ அமைப்புகளையும் இல்லை. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவருக்கு வந்து 3ஆம் இடம் மறைவு தான். சுக்கிரன் வந்து மறைவு தான் இருந்தால் கூட ஏகாதசி சுக்லபட்சம் ஏகாதசி திதியில் உள்ள சந்திரனுடைய வீட்டில் சந்திரனுடைய நேரடி பார்வையில் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறாரு. சனியும் வந்து தொடர்பு கொள்கிறார். இருந்தாலும் சந்திர அதியோகங்கிறது வந்து ஒரு நல்ல அதியோகங்க. அந்த இது வந்து சுக்கிரனுக்கு கிடைக்கிறது நல்லது. சுக்கிரனோட இணைவில் சந்திரன் இருந்தால் அது வந்து பெரும்பாலும் வந்து சுக்கிரன் வந்து புதன் சுக்கிரன் சூரியனை சுற்றியே வர்ற கிரகங்கிறதுனால சந்திரன் இணைவு மூலியமாக சுபத்துவப்படுத்துகிற மாதிரி வரவே வராது. இணைஞ்சிங்கன்னா அது அமாவாசை சந்திரனாக தான் கண்டிப்பாக இருப்பார். அது வந்து அவருக்கு வலு கம்மி தான். ஆனால் எதிரில் வரும் பொழுது கண்டிப்பாக வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள சந்திரனோ இல்லை பௌர்ணமியை கடந்து விட்ட அந்த ஒளி பொருந்திய சந்திரனாக தான் இருப்பார். அந்த அமைப்பில் வந்து சந்திர அதியோகம் வந்து எதிரில் இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த விதத்தில் வந்து லக்னம் வந்து இயல்பாக இருக்குது. லக்னாதிபதி வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். இந்த ராசி பலன் விருப்பமுள்ள நபர்களுக்கு ஸ்ரீ ரகுராம்ஜி டெய்லி அஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு சேனல் வந்து தனியாக ஆரம்பிச்சிருக்கோம், யூடியூப் சேனல். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தினசரி காலை 10 மணிக்கு 12 ராசிக்கான அந்த ராசி பலன் பொது பலன் வந்து வீடியோவாக வெளிவரும். நீங்கள் விருப்பப்படுறவங்க போய் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெம்பர்ஷிப் வீடியோ வந்து இந்த ஸ்ரீ ரகுராம்ஜி அஸ்ட்ராலஜர் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 299 ப்ரைஸு. அதுக்கு வந்து நீங்கள் மெம்பராக சேர்றதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஜாதகத்துக்கு நான் வந்து தைரியமாக பலன் சொல்லணும், ஜாதகத்துக்கு தைரியமாக பலன் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஜோதிட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் வந்து அடிப்படை வகுப்புகள் பேசிக் வகுப்புகள் மாதிரி இல்லாமல் அந்த கிரக காரகத்துவங்கள் சூரியனுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அடிப்படையை கொண்டு போகாமல் ஒரு ஜாதகத்தை நேரடியாக போட்டு பலன் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நுணுக்கமான சில விஷயங்கள் யாரும் கற்றுக் கொடுக்க தயங்குற விஷயங்களை வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கிறது தான் நீங்கள் வந்து அந்த மெம்பர்ஷிப்பில் போய் நீங்கள் வந்து சேர்ந்துக்கிடலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து ஏன் திருமணம் 35 வயது ஆகியும் திருமணம் தாமதமாகுது ஏன்? லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பார்வை, கலத்திரக்காரனான சுக்கிரன் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சந்திர அதியோகத்தில் வந்து சரியாகிறாரு. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், அந்த மாதிரி அமைப்புகள் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் தாமத திருமணம் தானே ஒழிய கண்டிப்பாக திருமணம்லாம் உண்டு. இப்போ குரு திசை நடந்துட்டு இருக்குது. குரு திசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்குங்க. குரு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் 11ஆம் அதிபதியாக செயல்படக்கூடியவர். அவர் 11ஆம் அதிபதி 3, 11, 7 இந்த கனெக்ட் வந்துடணும் திருமணத்துக்கு. அப்போ 11ஆம் அதிபதியான குரு நட்பு வீட்டில் அவருக்கும் அந்த சந்திர அதியோகத்தில் வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாமல் குடும்பாதிபதி இணைவில் இருக்கக்கூடிய இந்த குரு தசையில் சனி 9ஆம் அதிபதி பாக்யாதிபதியாகி அவர் சந்திரனால் புனிதப்படுத்தப்பட்டு அவர் 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக குரு திசை சனி புத்தி சுக்கிரன் 3ஆம் இடத்துலேயே அமர்ந்திருக்கிற கலத்திர காரகனான இந்த சுக்கிர அந்தாரத்தில் வந்து கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்துருவாருங்க. திருமணம் வந்து கண்டிப்பாக உண்டு. இப்போ குரு பாதிக்கப்படலை, புதன் வந்து பாதிக்கப்படலை, 5ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் 2 பாவிகள் அமர்ந்ததுனால மட்டுமே வந்து இந்த வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. குரு தசை நடந்துட்டு இருக்கிறதுனால மேபி வந்து முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தையாக கூட இருக்கலாம். இப்போ செவ்வாய் தசை நடந்தால் பலன் வேறு. 5ஆம் இடத்தை பாதிச்சு தானே பலன் செய்வார். அப்போ வந்து நம்ம ஆண் வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து மேபி வந்து முதல் குழந்தை ஆண் குழந்தையாக கூட இருக்கலாம். அது மனைவியுடைய ஜாதகத்தையும் சேர்த்து முடிவு பண்ண வேண்டியது. ஆனால் குழந்தைகள் உண்டு, ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுமே உண்டு. திருமணமும் வந்து கட்டாயம் உண்டு. வீடு எப்போ வாங்குவார்? 4ஆம் இடம் வந்து சம்மந்தப்படணும்ல. குரு தசையில் சனி புத்தியில் சுக்கிர அந்தாரத்தில் வீடு அமைஞ்சிருங்க. சுக்கிரன் கண்டிப்பாக வந்து வீடுகளை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். அந்த குரு திசையில் சனி புத்தி சஷ்டாஷ்டக அமைப்பில் வருது. அப்போ அது நடக்குமா அப்படின்னா சஷ்டாஷ்டத்துக்கு ஸ்தான பலமும் சுபத்துவமும் விதிவிலக்கு. இங்கே ஒரு ஸ்தான பலத்தோடையும் இருக்காரு, சனி சுபத்துவமாகவும் இருக்கிறாரு. அதனால குரு திசையில் சனி புத்தியில் சுக்கிர அந்தாரத்தில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதானா? கண்டிப்பாக வாய்ப்பு உண்டுங்க. அது உண்டு.
ஆரோக்கியம் பற்றி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வேலையில் எதுவும் பிரச்சனை வருமானு கேட்டிருந்தாரு. குரு திசை என்ன இருந்தாலும் ரிஷப லக்னத்துக்கு குரு அட்டமாதிபதி தான், அட்டமஸ்தானத்தோட தான் தொடர்பில் இருக்கிறாரு. அப்போ பிறந்த ஊர்லலாம் இருக்க முடியாது, வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்த்தி தான் நல்ல பலன்களை செய்யும். பிறந்த ஊர்லலாம் பிழைக்க முடியாது. இவர் வந்து கொஞ்சம் நகர்ந்து தான் வந்து இவருடைய வேலை அமைப்புகளை வந்து அமைச்சுக்கிடணும். புதன் தான் அதிக சுபத்துவம், ஐடி துறைகள் புதன் சார்ந்த துறைகளில் தான் இவர் வேலை பார்க்குறாரு. அப்போ அதில் வந்து தூர இடங்கள் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்த்திட்டோம்னா அவருடைய 8ஆம் அதிபதி அவருடைய வேலையை செஞ்சுட்டாருங்கிற அடிப்படையில் பெரிய நஷ்டங்கள் இருக்காது. நேரடியாகவும் அவர் வந்து பாவத்துவ அமைப்புகளில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த குரு பாவத்துவமாக இருந்து தசை நடத்தும் பொழுது இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு பலன் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் சுபத்துவ அமைப்புகளில் தான் இருக்காரு. பெரிய எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகளில் இல்லாமல் இருக்கிறதுனால இது பரவாயில்ல. 8ஆம் இடத்துக்கு கெடுபலங்களான நகர்த்துவார்னா நகர்த்த தான் செய்வார். உடல் ஆரோக்கிய கேள்விகள் ஏன் வருது? இவ்வளவு நாளைக்கு ராகு தசை 8ஆம் இடத்துல இருந்து நடந்திருக்கு. இப்போ 8ஆம் அதிபதி குரு தசை. அப்போ ஆயுள் பற்றிய பயம், உடலை பற்றிய பயத்தை கொடுப்பாரு. அவர் 8ஆம் அதிபதி அவருடைய ஆதிபத்தியத்தை செய்ய தான் செய்வார், பயத்தை கொடுப்பாரு, சின்ன சின்ன நோய்களை கொடுக்க தான் செய்வார். ஆனால் உயிர்கொல்லி நோய்களோ பெரிய அளவு கஷ்டங்களையோ கொடுத்துட மாட்டாரு. 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்த உடனே உயிர் பெயர்மானம் போகாது. அவர் வந்து குருவுடைய பார்வையில் தான் இருக்காரு. 8ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது, 8ஆம் அதிபதி வலுவாக தான் இருக்காரு. லக்னாதிபதி இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முடிவு பண்ணணும். அப்போது ராகு தசை நடந்த வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்க தான் செய்யும். எல்லை மீறி இருக்காது அந்த சுபத்துவத்தின் குரு பார்த்த சுபத்துவத்தின் அமைப்பின் வழியாக. அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி தான் குரு, அவருடைய பார்வை வந்து ஆதிபத்திய ரீதியாக சிறு சிறு வியாதிகளை கொடுக்கும். இயற்கை சுபருங்கிற அடிப்படையில் அது எல்லை மீறாமல் காப்பாற்றும். இதுதான் ஆதிபத்தியம் காரகத்துவம், ரெண்டை மிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மிஸ் பண்ணி பார்க்குறது வந்து அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நடக்கிற குரு திசையில் வீடு அமையறம்ல வீடு கண்டிப்பாக வாங்கணும். இந்த மாதிரி அட்டமாதிபதி 6ஆம் அதிபதி தசை நடத்துகிறவங்க கட்டாயம் நீண்ட கால அடிப்படையில் லோனுக்கு கடனுக்கு வீடு வாங்கி அது நீண்ட கால அமைப்பில் இப்போ 16 வருஷ தசை, அப்போ நீண்ட கால அமைப்பில் நம்ம வந்து லோன் கட்டுறது கூட இதுக்கு வந்து ஒரு நல்ல ரெமிடி தாங்க. அந்த அடிப்படையில் வந்து நான் கண்டிப்பாக வீடு வாங்குங்க. குரு திசையில் அது உங்களுக்கு அவசியமான ஒன்று தான் சொன்னேன். ராகு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமணம். ஏன் 8ஆம் இடத்துல ராகு 8ஆம் அதிபதி பார்வை பெற்று இருக்காரு. எந்த விதமான அவருக்கு வந்து வேற எந்த சுபத்துவ அமைப்புகளும் வந்து இல்லை. குருவுடைய பார்வை இருக்கிறது சுபத்துவம்னாலும் 8ஆம் இடத்துல உள்ள ராகு என்ன செய்வார்? அந்த பலனை தானே செய்வார். 8ஆம் அதிபதி பார்வை ஆதிபத்திய ரீதியாக அவர் திருமணத்தை கொடுக்க முடியல. ஆனால் குரு திசையில் கண்டிப்பாக திருமணம்லாம் முடியும். ஆண் வாரிசும் உண்டு, பெண் வாரிசும் உண்டு. அதுக்கப்புறம் வந்து நல்ல விதமான வாழ்க்கை சம்பவங்கள் பிறந்த ஊரை விட்டு நகர்த்தி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நகர்த்தி நடக்கும். குறிப்பாக ஃபஸ்ட்டு வெளிமாநிலத்துக்கு நகர்த்தி அடுத்து வெளிநாடு. ஏன்னா அடுத்து சனி திசை அவரும் சர வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ பிறந்த ஊரில் இருக்க முடியாது, தள்ளி போய் தான் பிழைக்க முடியும் ஜாதகம். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தாங்க உங்கள் லைஃப் அமையும். நீங்கள் வந்து உள்ளூர்லலாம் இருக்க முடியாது. உங்களுக்கு குரு திசை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நகர்த்தும். அடுத்து சனியும் வந்து அவரும் சர வீட்டில் அமர்ந்த காரணத்தினால நீண்ட காலம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஜாதகம். புதன் தான் சுபத்துவம், அது ரிலேட்டடான துறைகளில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே ஐடி ஃபீல்ட்லேயே இருக்க முடியும். வேலை இழப்பு எதுவும் நடந்துருமா? குரு திசை அட்டமாதிபதி தானேன்னா வேலை இழப்பு உள்ளூர்லேயே இருந்தால் நடக்கும். வெளியில் நகர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நடக்காது. இந்த ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் ரீதியாக தான் நீங்கள் பலன்களை எடுத்துக்கணும். உள்ளூர்லேயே இருந்தார்னா அட்டமாதிபதி அவர் நகர்த்தணுங்கிற அடிப்படையில் நகர்த்துவார். நகர மாட்டேன்னா உள்ளே தான் இருப்பேன்னா அப்போ வந்து வேலை இழப்பு ஏற்படும். வேலை இழப்பு ஏற்படுதுன்னா சம்பளம் வந்து கிடைக்காது. அப்போ பண கஷ்டம் வரும். பண கஷ்டம் வந்ததுன்னா மறுபடியும் அந்த பணத்தை தேடுறக்காண்டி வெளியில் நம்ம தானாக நகர்ந்து போகக்கூடிய அமைப்புகள், கட்டாயமாக நகர்ந்து போகக்கூடிய அமைப்புகளை வந்து அவர் ஏற்படுத்துவாருங்க ஒரு அட்டமாதிபதி அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன். இப்போ இந்த ஜாதகத்தில் திருமணம், அதுக்கப்புறம் வேலை அமைப்பு, உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள், வீடு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜாதகம் வந்து நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு வந்து எக்ஸலண்டாக பொருந்தி வர்றதுனால இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டோரி, இது என் மனசை கவர்ந்த ஸ்டோரி. ஒரு ஏழை மனிதனுக்கு வந்து தெருவில் போகும் பொழுது ஒரு ஓட்டை போட்ட காசு கிடைக்குதுங்க. இந்த ஓட்டை போட்ட காசு கிடைக்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தோட விளைவாக வந்து வெளிநாட்டில் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காசு ஒருத்தனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் வந்து இனிமேல் நம்ம வாழ்க்கைலாம் மாறப்போகுது, எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த காசை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த காசு கிடைச்சதுக்கப்புறம் அவனுடைய தொழில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அவருடைய அந்த ஏழ்மை நிலை நீங்கி நல்ல பணக்காரனாகிறான், நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில் வந்து உயர்ந்த இடத்துக்கு போகிறான். எப்போவுமே அந்த பாக்கெட்லேயே அந்த காசை வச்சுருப்பான். அதை அப்பப்போ வந்து தொட்டு பார்த்துக்கிடுவான், பாக்கெட்டில் இருக்குதான்னு தொட்டு பார்த்துக்கிடுவான். அதை தொட்டு பார்க்குற நேரம்லாம் அவனுக்கு அதிர்ஷ்டம் நடக்குது அப்படிங்கிறது அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இதாக நடக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வயசாகி அவன் வந்து படுக்கையில் இருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து கடைசியாக அந்த காயினை வந்து நான் ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்ட முடியுமான்னு சொல்லி மனைவிட்டே கேட்குறான். அவங்களே எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. பார்த்தோம்னா அந்த காயினில் ஓட்டையே இல்லை.
அப்போ தான் மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்த காயின்ஸ் தொலைஞ்சு போச்சு, நீங்கள் வந்து அதை வந்து அதிர்ஷ்டம் நினச்சிட்டு இருந்தீங்க, அப்போ தொலைஞ்சு போச்சுன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கோவப்படுவீங்களேன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன்னா அதே பாக்கெட்டில் துணியை துவச்சிட்டு அந்த பாக்கெட்டில் வந்து வேற ஒரு ரூபா காயினை வச்சுட்டேன். நீங்கள் எதுவும் தொட்டு தானே பார்த்துட்டு இருக்க போகிறீங்க, எடுத்து பார்த்து என்னைக்கு மாட்டுறீங்களோ அன்னைக்கு நம்ம உண்மையை சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். நீங்களும் வந்து அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ தான் அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, நம்ம வந்து அந்த துளையிட்ட காசு தான் நம்ம பையில இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் மூலியமாக தான் நம்ம முன்னேறி இருக்கோமோ வழியா அந்த காசு கொடுத்த அதிர்ஷ்டத்தில் நம்ம முன்னேறலை அப்படிங்கிறது அவருடைய இறுதி காலத்தில் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் மனிதர்கள், நம்ம எண்ணங்களுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குங்க, பிரபஞ்ச ரீதியாக ஒரு சக்தி இருக்குது. நல்லதே நினச்சி ஒரு நல்லதே வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஒரு இலக்கை பாசிட்டிவாக ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணித்தாலும் சரி, நம்மளுடைய அந்த முன்னேற்றத்தை உடல் உழைப்பு மூலியமாக, கடின உழைப்பு மூலியமாக நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணும் பொழுது, நம்ம பாசிட்டிவ் திங்கிங் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் ரெண்டும் இணையும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.